ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் ஜம்னா. இன்னைக்கு மீஷோவில் பர்ச்சேஸ் பண்ண ஆரி ஒர்க் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம். எஸ், நான் கொஞ்சமாக தான் வாங்கினேன். அதுவும் கொஞ்சம் வேண்டிய கலர்ஸ் மட்டும் தான் வாங்கி வச்சிருக்கேன். நான் அதோட கலெக்ஷன்ஸ் தான் இந்த வாட்டி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் இன்ஸ்டாகிராம் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்கமிங் வர அப்டேட்ஸை யாரும் மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க. அங்கே வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது நான் வேர் பண்ணியிருக்கேன் ஆரி ஒர்க் ப்ளவுஸ் தான். எஸ், இது வந்து நான் எதிர்பார்க்கவே இல்லை இவ்வளோ ப்ரீமியமாக இருக்கும்னு சொல்லிட்டு. அந்த அளவுக்கு ப்ரீமியமாக இருக்கேன், ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. இது ரேஞ்சு 1000லாம் கிடையாது, 1000 ருபீஸில் தான் இந்த மாதிரி கிராண்ட்லாம் இருக்கும்னு நினச்சேன். 1000 கிடையாதுங்க, ஜஸ்ட் 763 ருபீஸ் தான். எஸ், 1 மீட்டர் மெட்டீரியல் ஹார்ட் சில்கில் ஃபேப்ரிக்கில் கொடுத்துருக்காங்க. எனக்கு அவ்வளோ ப்ரீமியமாக இருக்குது. எனக்கு எல்லாமே பிடிச்சிருக்கு. எனக்கு இங்கே இருக்க ஒர்க்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒட்டி வச்சுருக்காங்க, தெரியுதா? இதெல்லாம் ஒட்டி வச்சுருக்காங்க. இதெல்லாம் வந்து ஸ்டிச்சு தான். ஸோ ஆல்ரெடி 2 டாட்ஸ் விழுந்திருக்கு, அது மட்டும் தான் வந்து இதில் விழுந்துச்சு. மற்றபடி எனக்கு எல்லாமே பிடிச்சிருக்கு இந்த ப்ளவுஸில். இதோட நெக் பேட்டர்ன், நான் இது வந்து மெட்டீரியலாகவே வாங்கி வச்சுருக்கேன். அதுவே நான் உங்களுக்கு காமிச்சிருந்தேன். ஸோ உங்களுக்கு வந்து பார்க்க ஈஸியாக இருக்கும். சி, எக்ஸாக்ட் சேம் தான், சேம் செலக்ட் தான் வாங்கியிருக்கேன் நான். இது அதோட ஸ்லீவ்ஸு சரிதான். அண்ட் பேக் நெக்கில் பார்த்தீங்கன்னா நாட்டுக்கு இல்லையே அட்டாச் பண்ணி கொடுத்துருக்காங்க. நான் என்னோடய பேக் நெக்கும் நான் காமிச்சிருந்தேன். இது வந்து ஃப்ரண்ட் நெக்கு, நல்ல டிசைனு, நல்ல குவாலிட்டி கொடுத்துருக்காங்க. உள்பக்கம் பாருங்கள், த்ரெட் ஒர்க்ஸ்லாம் எங்கேயுமே வந்து நிற்கலை, அழகாக ப்ரீமியம் கொடுத்துருக்காங்க. பட் ஆஸ் யூஷுவல் நம்ம லைனிங் வச்சு தான் தைக்கணும், அவ்வளோதான். என்னோடய பேக் நெக் காட்டுறேன், சரிதான். நாட்லலாம் அந்த டிசைன் கொடுத்துருக்காங்க, ரொம்ப அழகாக இருக்குது, ரொம்ப பிடிச்சிருக்கு. இதோட குவாலிட்டி ப்ரீமியம் அவ்வளோ சூப்பராக இருக்குது. கலர் வந்து இதில் நிறைய கலர்ஸ் கிடையாது, இது மட்டும் தான் கலர். பட்டு நல்ல கலர் இது. நிறைய பிங்க் ஷேட்ஸ் வந்து நம்ம உமன்ஸ் நிறைய வச்சுருப்போம் நம்ம. ஸோ அந்த மாதிரியான ஷேட்ஸுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்மளுக்கு. சரி, இந்த சாரீக்கே யூஸ் ஆகுது எனக்கு அந்த மாதிரி. இந்த சாரின்னு சொன்னதான் ஞாபகம் வருது. இந்த சாரீ பார்த்தீங்கன்னா காஞ்சி கல்யாணம் இன்ஸ்டாகிராம் ஐடியில் இவங்க வச்சுருக்காங்க பேஜ். அவங்க இருந்தால் அது வந்து நான் கொடுத்தாங்க. எனக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கு இந்த சாரீ. சாஃப்ட் சில்கில் கொடுத்துருக்காங்க. பார்டர் நல்லா பெரிய பார்டர், கீழே மேலே வந்து சின்ன பார்டர், அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ளீட்ஸ் எடுக்கலாம் வந்து அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்குது. நம்ம பாடி ஷேப்க்கு ஏற்ற மாதிரி அழகாக நிற்குது நம்மளுக்கு. ரொம்ப ஸ்கின்னியாக இருக்கும், லைட் வெயிட்டாக இருக்கிறதுனால ப்ளீட் எடுக்க ரொம்ப ஈஸியாக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இதோட கம்ஃபர்ட்டு, அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. அங்கங்கே பெரிய பெரிய புட்டா கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். அவ்வளோ சாஃப்டாக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு இந்த சாரியோட ப்ரீமியமை ரொம்ப நல்லாயிருக்கு. கண்டிப்பாக நான் உங்களோட பேஜ் உங்களுக்கு நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், செக் அவுட் பண்ணி பாருங்கள். அண்ட் நான் வேர் பண்ணிக்க நெக்லஸை நான் இயரிங் பார்த்தீங்கன்னா இதுவும் மிஷன் தான் வாங்கினேன். எஸ், இதோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா 917. எஸ், அவ்வளோ சூப்பராக இருக்குது குவாலிட்டி. ஃபுல் ஸ்டோன்ஸு, எனக்கு எங்கேயுமே குத்தலை, அவ்வளோ நல்லா இருக்குது. இதோட ஹியரிங் பார்த்தீங்கன்னா அழகாக கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு லைக் வந்து ஒரு கோல்டு ஃபினிஷ், ஒரு டைமண்ட் ஃபினிஷ் மாதிரியான ஒரு செட் இது. எனக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கு இந்த செட்டு. ஏன்னா குவாலிட்டி அவ்வளோ சூப்பராக இருக்குது, அதனால தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பார்த்த உடனே இது சின்னதாக போட்டாலும் ரொம்ப அழகாக இருக்குன்ற மாதிரி இருக்குது, அதனால எனக்கு பிடிச்சிருக்கு இந்த செட்டு. நல்லா இருக்குது, கழுத்துக்கு நல்லா எடுத்து காட்டுது நம்மளுக்கு. இது அழகாக இருக்குல்ல. இந்த கலர் காமனாக இருக்கிறதுனால எந்த சாரீக்கான சூட் ஆகும். எனக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கு எனக்கு இது. இதோட ஸ்பார்க்லிங்கும் ரொம்ப நல்லா இருக்குல்ல. நைட் டைமுக்கும் நல்லாயிருக்கும், டே டைமுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த மாதிரியான ஒரு ஜுவல்லரி செட் இது. நல்லா இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு இது. ஸோ நெக்ஸ்ட் ப்ளவுஸ் பார்த்துலாமா? நெக்ஸ்ட் பார்க்க போகுது இந்த ஆரி ஒர்க் ப்ளவுஸ் தான். இந்த ஆரி ஒர்க் ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா சிம்பிளாகவும் இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் ரொம்ப ஹெவியாக காட்டும். எதுனால இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெவி, மற்ற இடத்துல பார்த்தீங்கன்னா ரொம்ப சட்டிலாக இருக்கும். எனக்கு அதனாலே இந்த ப்ளவுஸ் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. இந்த ப்ளவுஸ் வந்து இப்போ எனக்கு ஸ்டிச் பண்ணி போடுற அளவுக்கு இப்போ தேவையில்லை. தேவைன்னா நான் கண்டிப்பாக இது ஸ்டிச் பண்ணிவிடுவேன். எதனால இந்த இப்போ ட்ரெண்டிங்காக போகிற இந்த டிசைனுக்காக தான். இந்த ஸ்காலப்னு சொல்கிறாங்களா அந்த டிசைனு, இந்த வேவி அழகாக கட் பண்ணி நம்ம போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோ அழகாக இருக்கும். சிம்பிளாக தான் ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து நம்ம வந்து நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஷார்ட்டான யூஸ் பண்ணலாம், இல்லை இந்த மாதிரியான லாங் ஸ்லீவ்ஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை ஷார்ட் ஸ்லீவ்ஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம இது. ஏன்னா டிசைன்ஸ் வந்து நம்ம எங்கே வேணால் எடுத்துக்கலாம், ஷார்ட்டாக கூட எடுத்துக்கலாம் நம்ம. ஸோ இந்த ப்ளவுஸ் வந்து ஷார்ட் ஸ்லீவ் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஏன்னா எங்கேயுமே டிஸ்டர்ப் பண்ணாது இந்த ஒர்க்லாம். அந்தந்த நூல் வந்து அதுக்கு மட்டும் தான் கொடுத்துருக்காங்க, வேறு எதுவுமே மர்ச் பண்ணல. ஸோ அதனால் எந்த டிஸ்டர்ப் பண்ணாது. நம்ம வந்து ஷார்ட் ஸ்லீவ் விரும்புகிறவங்க ஷார்ட் ஸ்லீவ் வேர் பண்ணிக்கலாம் இந்த ப்ளவுஸுக்கு. எனக்கு இந்த ப்ளவுஸோட டிசைன் பிடிச்சதே இந்த ராயல் ப்ளூவில் இந்த டிசைன் கொடுத்தது ரொம்ப பிடிச்சிருந்துச்சி எனக்கு. இதுதான் 2 ஸ்லீவ்க்கான டிசைனு. இது பேக் நெக்குக்கு. இது ரேஞ்ச் வந்து இன்னும்
சர்ப்ரைசிங்கு. அது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 414 தான். எஸ் 414க்கு தாராளமாக வாங்கலாம். எனக்கு 400 ரூபாய்க்கு தாராளமாக வாங்கலாங்க ஆரி ஒர்க் ப்ளவுஸ்லாம். இங்கெல்லாம் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 1500 இங்கே எங்கள் வீட்டுக்கிட்டலாம். ஆரி ஒர்க்கு ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 1500 போட்டிருக்காங்க. 1500க்கு மேலே நான் ஆரி ஒர்க் தச்சு அதுக்கு மேலே லைனிங் வச்சு நான் ப்ளவுஸு தைச்சேன்னா கண்டிப்பாக ஒரு 3000 ரூபாய் கிட்ட ஆகிடும். அழகாக இருக்குல்ல. நெக்லேயுமே இந்த ஸ்கேலப் ஷேப்பில் கொடுத்தாங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். தைக்கிற வித்தக்காரங்கிட்ட இருக்குது இது. அவ்வளோ அழகாக தைச்சானா அவ்வளோ அழகாக இருக்கும். அந்த ப்ளவுஸு 400 ரூபாய் சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க. அந்த அளவுக்கு வந்து டிசைன் கொடுத்துருக்காங்க. அவ்வளோ நல்லா இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இது எல்லாமே ஸ்டிச்சுடு வேறு, எதுவுமே ஒட்டினது கிடையாது. நான் வேர் பண்ணியிருக்க மாதிரி எதுவுமே ஒட்டினது கிடையாது இது. ஸோ தாராளமாக வாங்கலாம். எனக்கு இதோட தேவை எப்போ வரப்போகுதுன்னு தெரில. வந்தால் கண்டிப்பாக அதே நான் ஸ்டிச் பண்ணி உங்களை நான் காட்டுறேன். நான் இது வந்து என்னோடய ஃபேவரட் லிஸ்ட் இது ஆக்சுவலி இந்த டிசைன்னால். இது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா ஒரு பியோர் கோல்டும் கிடையாது, ரொம்ப மேட்டிஃபை கோல்டும் கொடுத்ததுனால சட்டில்டாக இருக்குது நம்மளுக்கு. அதுதான் அது மெயினே எனக்கு ரொம்ப பிடிச்சது. நல்லா இருக்குது. 414 தாராளமாக வாங்கலாம். இதுலேயும் பார்த்தீங்கன்னா நிறைய கலர்ஸ் அவைலபிளாக இல்லை. இது சிங்கிள் கலர் தான் செல்லர்ஸ் வந்து செல் பண்ணுறாங்க. சப்போஸ் வேறு கலர் ஆப்ஷன் இருந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக லிங்க் தரேன் உங்களுக்கு. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்துலாமா? நெக்ஸ்ட்டு இதுவும் வந்து இமேஜில் பார்க்கும்போது நீங்களே பார்த்துப்பீங்க, அவ்வளோ கிராண்டாக இருக்குது. ஸ்லம் ஸ்டிச்சுடு, பட் ஆனால் ஒன்று தவிர எதுனா இந்த ஆஸ் யூஷுவல் இந்த பொட்டு டிசைன் பார்த்தீங்களா, இதோ இந்த பொட்டு டிசைன் அதெல்லாம் மட்டும் தான் ஒட்டி வச்சுருக்காங்க. மற்ற எல்லாமே ஒயிட் பீட்ஸ்லேருந்து எல்லாமே ஸ்டிச்சு தான். இதெல்லாம் மட்டும் தான் ஒட்டி வச்சுருக்காங்க. அதுதான் கொஞ்சம் நிறைய காட்டுது. அது இல்லைன்னா கூட நல்லா இருக்கும். அந்த கிளை மாதிரிலாம் அழகாக பிரான்ச்சாக இருக்குது பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் கூட ரொம்ப அழகாக இருக்கும். இது ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 500 தான், 515 தான். இது மேலே இது எல்லாமே ஸ்டிச்சட் தான். ஸோ அதனால ரொம்ப நல்லா இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. இதுவும் நீங்கள் வந்து எனக்கு தெரிஞ்சு ஷார்ட் ஸ்லீவ், ஆமாம் ஷார்ட் ஸ்லீவ் வச்சுக்கலாம் நீங்கள். ஏன்னா பாருங்கள் த்ரெட்ஸ்லாம் வந்து எதுவுமே கனெக்ட் ஆகலை. இதெல்லாம் மட்டும் தான் கனெக்ட் ஆகிருக்கு அந்த பிரான்ச்சஸ் வரைக்கும் தான். இது மேலே சின்ன சின்ன டிசைனுக்குலாம் வந்து கனெக்ட் ஆகலை. ஸோ அதனால் நீங்கள் ஷார்ட் ஸ்லீவாக கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நல்லாயிருக்கும். எப்படின்னா இந்த மாதிரி நல்லா இருக்கும்ல. இதுதான் அதோட பேக் நெக்கு. பேக் நெக்லையும் பார்த்தீங்கன்னா அந்த நாட்டுக்கான டிசைன் கொடுத்துருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்குல்ல, நைஸ். இதில் இருக்க அந்த ஸ்டோன் மட்டும் ஒட்டி வச்சுருக்காங்க. அது டெலிகேட்டடாக இருக்கும், அதனால் அது வந்து டிஸ்டர்ப் ஆகாது. இது ஸ்டோன் உடைய வாய்ப்பு இல்லை, பட் நல்லா இருக்குது. இது வந்து ஃப்ரண்ட் நெக்குக்கு அந்த கொடி போகிற மாதிரி இந்த டிசைன் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. அழகாக இருக்குது. இங்கேருந்து கொடுக்காம இங்கேருந்து கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்குது. ஏன்னா இந்த டிசைன் வந்து தெரியும், ரொம்ப அழகாக இருக்கலாம். ஸோ 515க்கு தாராளமாக வாங்கலாம். 1 மீட்டர் மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க. ஸோ ஹாட் சில்கில் தான் கொடுத்துருக்காங்க. இதுவுமே நல்லா இருக்குது, வாங்கலாம். எனக்கு பிடிச்சிருக்கு எனக்கு இது. நெக்ஸ்ட் பார்த்துலாமா? நெக்ஸ்ட் பார்க்க போகிறது இது வந்து பார்த்தீங்கன்னா காட்டன் சில்கில் கொடுத்துருக்காங்க. அதோட ஃபேப்ரிக்கு இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டு. பார்க்க வந்து இது மட்டும் தான் தெரியும், உங்களுக்கு சம்கி ஒர்க் மட்டும் தான் தெரியும். பட் உள்ள டீட்டெயிலிங் பார்த்தீங்கன்னா த்ரெட் ஒர்க்கில் சேம் கலர்லேயே வந்து கொடுத்துருக்காங்க. தெரியுதா உங்களுக்கு? ஃப்ளார்ஸ் வச்ச மாதிரி கொடுத்துருக்காங்க. தூரம் பார்க்க ஹெவியாக தெரியாது, கிட்ட பார்க்க ரொம்ப ஹெவியாக இருக்கும். டீட்டெயிலிங் ஒர்க்லாம் எனக்கு அதே பிடிச்சிருக்கு. இது ஃபுல்லாக வந்து கட் பண்ணிக்கலாம் நம்ம. இதுவும் பார்த்தீங்கன்னா வேணால் நீங்கள் ஷார்ட் ஸ்லீவாக யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து எதுவுமே வந்து கனெக்டட் கிடையாது. தெரியுதா உங்களுக்கு? நல்லாயிருக்கு. இது வந்து சிங்கிள் ஸ்லீவுக்கு. இதோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 398 தான். 398க்கு தாராளமாக வாங்கலாம்னு நினைக்கிறேன். கட் ஒர்க்லாம் வச்சு கொடுத்துருக்காங்க, சம்கி ஒர்க்லாம் வச்சு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து எதுவுமே ஒட்டினது கிடையாது, எல்லாமே வந்து ஹேண்ட் ஒர்க் தான் நினைக்கிறேன் தெரிஞ்சு. இதெல்லாம் மிஷின் ஒர்க்காக இருக்கும். சரி, இது ஃப்ரண்ட் நெக் கொடுத்துருக்காங்க. இவ்வளோ கிராண்டாக இருக்காங்க. இதெல்லாம் லேங்கா யூஸ் பண்ணலாம் நினைக்கிறேன், அந்த அளவுக்கு கிராண்டாக இருக்குது. தெரியுதா? நல்லா இருக்குது, நல்ல ஹெவி. 398 தாராளமாக வாங்கலாம். காட்டன் சில்கில் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ நீங்கள் வந்து எந்த ஆரி ஒர்க் ப்ளவுஸ் வந்து நீங்கள் ஆன்லைனில் வாங்கினாலுமே மேக் ஷுர் அது வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ண கொடுங்க. பட் அதேக்கிட்டே கேட்டிங்கன்னா இது வந்து அந்த பேக் நெக் கரெக்டாக இருக்கா, தைக்க முடியுமான்னு கேட்டுட்டு அவங்க சொன்னாங்கன்னா அதுக்கப்புறமா நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா ஸ்டிச் பண்ணிக்காதீங்க, ரிட்டன் போட்டுருங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்துலாமா? நெக்ஸ்ட் பார்க்க போகிறது இந்த ப்ளவுஸ் தான். இதோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்குது, ரீசனபிளாக தான் இருக்குது. 414 தான். ஏன்னா பிலோ 500க்குலாம் பேசிக் டீட்டெயில்டான ஒர்க் தான் கொடுக்குறாங்க இப்போலாம். இந்த மாதிரி ஆரி ஒர்க் ரெடிமேடாக இருந்தது தான். இது வந்து ஸ்லீவுக்கானது. ஹாட் சில்கில் தான் கொடுத்துருக்காங்க. இதுவுமே இது ஸ்லீவுக்கானது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்டிச்சட் தான், எதுவுமே வந்து ஒட்டினது கிடையாது. டீட்டெயில் நீங்களே கிட்ட பார்த்துக்கோங்க. கீழே இருக்க ஸ்டோன் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒட்டினது, அவ்வளோதான். மற்றது எல்லாமே வந்து ஸ்டிச்சட் தான். 2 ஸ்லீவுக்கானது. செம்ம கிராண்டில் ப்ரைஸையும் ஆட் பண்ணலாம் போல். எனக்கு கல்யாணத்துக்குலாம் இந்த மாதிரிலாம் கலெக்ஷன்ஸ் தான் கண்டிப்பாக இது
செம்ம கிராண்டாக இருக்குல்ல. என்னோடய மேரேஜுக்குமே இந்த மாதிரியான டிசைன் தான் ஃபுல்லாகவே இருக்கும். இந்த மாதிரி தான் இவ்வளோ அழகாக இருக்கே அப்படின்னு சொல்லி இப்படியே வாங்கியிருப்பேன் நான். 700 1000 முடிஞ்சிருக்கேன். எனக்கு 1200 முடிஞ்சிருக்கோம். அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா 4000 சில்லறையோ 5000 ஆயிடுச்சு எனக்கு ஒரு ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு. எனக்கு அதுவும் நான் சவுகாப்பேட்டில் ஸ்டிச் பண்ண போவே. அப்போ நான் இங்கெல்லாம் நார்மல் சிட்டியில் ஸ்டிச் பண்ணால் இன்னும் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். எனக்கு 10,000 கூட கேட்டிருப்பாங்க அவங்களாம். ஸோ சவுகாப்பேட் இருந்தாலும் எனக்கு கம்மியாச்சு. எனக்கு இப்போல்லாம் 400 500 நல்ல கலெக்ஷன்ஸ் கிடைக்குது. பேக் நெக் இது. ஸோ இந்த ஸ்டோன்ஸ்லாம் வந்து ஒட்டி தான் வச்சுருக்காங்க. இந்த புட்டா ஸ்டோன்ஸாக வச்சுருக்காங்க. ஐ மீன் கோபுர டிசைனில் ஒரு ஸ்டோன்ஸ் வச்சுருக்காங்க பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் வந்து ஒட்டி தான் வச்சுருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் நெக். இது நல்லா இருக்குல்ல. எல்லாத்துக்குமே அந்த கொடி டிசைன் கொடுத்தது ரொம்ப அழகாக இருக்குது. எல்லாருமே சேம் பேட்டர்னாக இருக்கிறது தான் ரொம்ப நல்லா இருக்குது. ஏன்னா வந்து டிசைன் சேம் பேட்டர்னாக இருக்குது. எல்லாமே வந்து அழகாக எடுத்து கொடுக்குது. நல்லா இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு நெக்ஸ்ட் பார்க்க போகுது இந்த ப்ளவுஸ் தான். இந்த பீஸ் தான். இந்த பீஸ் பார்த்தீங்கன்னா இது ரேஞ்ச் 551. ஸ்லீவ்ஸ்லாம் கொஞ்சம் ப்ளெயினாக தான் இருக்கும். இதில் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் திங் இருக்குது. அதனால ஸ்லீவ்ஸ் கொஞ்சம் ப்ளெயினாக தான் இருக்கும். இது நீங்கள் ஷார்ட் ஸ்லீவ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இது வந்து நம்ம ப்ளூ கலர் பார்த்தோம் பார்த்தீங்களா, செகண்ட் ஒன் வேவியா அந்த மாதிரி இல்லாமல் இது கொஞ்சம் ஸ்ட்ரெயிட் கட்டாக இருக்குது. இது வந்து ஷார்ட் ஸ்லீவ் தச்சிக்கலாம் நம்ம. இது ஃபுல் ஸ்டிச் தான் நம்மளுக்கு. இது ஸோ எதுவுமே ஒட்டினது கிடையாது. ஸோ அதனால எதுவும் ப்ராப்ளம் இருக்காது நமக்கு. ஷார்ட் ஸ்லீவ் தச்சா அழகாக இருக்கும். ஏன்னா உள்ளே எதுவுமே வந்து ஜாயிண்ட் கிடையாது. இது பேக் நெக் செம்மையாக இருக்குல்ல. அந்த கட்டை அவங்க அழகாக கட் பண்ணி கொடுத்தா ரொம்ப அழகாக இருக்கும். இது கட் பண்ணி தைக்கிறதா இல்லை அப்படியே தைக்கிறதான்னு தெரியல எனக்கு. யாரான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது வந்து அந்த கேப் வந்து கட் பண்ணி தைக்கணுமா இப்படி எனக்கு தெரியல. இது எப்படி வரணும் எனக்கு. அப்படியே தைக்கணுமா? அப்போது அழகாக இருக்குமா அது டிசைன்னு எனக்கு தெரியல. பட் எனக்கு இதில் பிடிச்சதே எனக்கு இந்த நாட்டில் வர டிசைன் தான். அழகாக இருக்கும் இந்த மாதிரி. இது வந்து ஃப்ரண்ட் நெக்குக்கு வர டிசைன் நல்லா இருக்குல்ல. இதில் வந்து எல்லாமே ஸ்டிச்சர் தான். ஸோ ரொம்ப நல்லாயிருக்கு. ப்ரீமியமாக இருக்குது. 551க்கு தாராளமாக வாங்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் நான் பார்க்க போகிறது இந்த பிங்க் கலர் ப்ளவுஸ் தான். இது வந்து ஒரு அரபிக் மாடல் டிசைன் சொல்லலாம். மெகந்திக்கில் ரொம்ப அரபிக் மாடல் டிசைன் அந்த மாதிரி இருக்குது. இது ஒரு டிசைன் க்ராஸ்டாக அதான ஃபில்லாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஃபுல் லென்த்துக்கும் வர மாதிரி இருக்குது. அப்படி தானே வந்து இந்திக்காரங்களாம் வந்து மெகந்தி வைப்பாங்க நம்மளுக்கு. இங்கேருந்து இவ்வளோ தூரம் இந்த ஒரு இது க்ராஸில் தான் போடுவாங்க. அது ஃபுல் டிசைனுமே வந்து சின்ன டிசைனுமே வந்து ஹோல் கைக்கு ஆகிடும் அப்படின்ற மாதிரி வாங்க. அதுக்கு ஒரு கைக்கு காஸ்ட் வாங்குவாங்க. எல்லாம் ஞாபகம் எனக்கு. இப்போ என்னென்னா ஸ்டிக்கரிங் வந்துச்சு மெஹந்திக்கு. அப்போல்லாம் வந்து டி நகர் போய் நாங்கள் வைப்போம். பொஷாக்கம் போய் வைப்போம் நாங்கள். அந்த ஒரு கைக்குமே வந்து லிட்டரலி அவங்க 1000 rupees கிட்டலாம் வாங்குவாங்க. 2 கைக்குமே சேர்த்து. ஏதாவது ஒரு என்கேஜ்மெண்ட்டு மேரேஜுக்கெலாம் போய் வைக்கணுன்னா அது காஸ்ட்லாம் அதிகமாகும். ஸோ அந்த மாதிரிலாம் இருக்குது. இப்போது என்னென்னா மெஹந்தி தனியாக இருக்குது அண்ட் ஸ்டிக்கர்ஸ் இருக்குது, ஸ்டென்சில்ஸ் இருக்குது. ஸ்டென்சில்ஸ் வச்சு நம்ம ஒட்டிட்டு அது மேலே மெஹந்தி அப்ளை பண்ணிட்டு பீல் ஆஃப் பண்ணால் அழகான டிசைன் இருக்குது. என்கிட்ட இருக்குது, நான் வாங்கியிருக்கேன். நான் அதை வந்து நெக்ஸ்ட் ஹாலில் இல்லை ஷார்ட்ஸில் போகிறேன். ஏன்னா அது மட்டுமே போட்டால் நல்லா இருக்காது. அந்த ஷார்ட்ஸில் போகிறேன். எப்படி இருக்கும்னு எனக்கு ரொம்ப ஆசை. அது வாங்கி கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆகுது. நான் மீஷோவில் போடணும், அந்த யூடியூப்பில் போடணும் வாங்கி ஆசையாக வச்சுருந்தேன். இன்னும் இந்த அதுக்கு காலம் வரல. பாப்பா வச்சுட்டு எதுவும் பண்ண முடியல. ஏன்னா பாப்பா தூக்க முடியாது. அதனால அப்போ தான் வந்து மம்மி அப்படின்னு வா. நல்லா இருக்கலாம். 2 ஸ்லீவ்ஸ்க்கான டிசைன் இது. ஸோ சிம்பிளாக இருந்தாலுமே கொஞ்சம் நிறைவாக இருக்கும். அதுதானே அரபிக் மாடல். அப்படி தானே ஏமாத்துனாங்க. இது பேக் நெக்காக நல்லா இருக்கலாம். அந்த ஃப்ளார் டிசைன் எங்கேயுமே வச்சுருக்காங்க. நல்லாயிருக்கு. இது வந்து ஃப்ரண்ட் நெக்குக்கு வர டிசைன் நல்லாயிருக்கு. ஸோ 400க்குலாம் தாராளமாக வாங்கலாம்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி டிசைன்ஸு ரொம்பவே நல்லாயிருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தலாமா? நெக்ஸ்ட் பார்க்க போகிற இந்த கலர் தான். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு க்ரீன் கலர் ஸ்டோன் வச்ச மாதிரி கொடுத்துருக்காங்க. இது ஸ்டோன் தான். இது ஒட்டி தான் வச்சுருக்காங்க. அது சரிங்களா. இதில் ஒரு அழகான பேட்டர்ன். இது ஒரு மயில் தோகை மாதிரி ஒரு பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க. அதனால இந்த டிசைனே வாங்கினேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எனக்கு. இது ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 483க்கு தாராளமாக வாங்கலாம். எனக்கு வந்து இது பார்த்தோன்னே இந்த கலரும் இந்த டிசைனை பார்த்தோன்னே எனக்கு வேல் ஞாபகம் வந்துச்சு. முருகனோட வேல் ஞாபகம் வந்துச்சு. இந்த க்ரீன் கலரு அண்ட் இதில் வந்து இந்த வேல் போட்ட மாதிரி அண்ட் இது வந்து லிட்டரலி வேல் மாதிரி எனக்கு தெரிஞ்சு மயில் டிசைனு அந்த மாதிரிலாம் வந்து எனக்கு சிமிலராக இருந்துச்சு. அதனால எனக்கு வந்து பிடிச்சிருந்துச்சு. 483க்கு தாராளமாக வாங்கலாம்.
அந்த க்ரீன் கலர் ஸ்டோன்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே ஒட்டி தான் வச்சுருக்காங்க. மற்ற எதுவுமே அந்த ஒட்டின பேட்டர்ன் கிடையாது, எல்லாமே ஸ்டிச்சு தான். இது வந்து ஹார்ட் சில்கில் தான் கொடுத்துருக்காங்க. 1 மீட்டர் மெட்டீரியல் தான். இது பேக் நெக். இது ஓகே. இது வந்து ஃப்ரண்ட் நெக்கு. இந்த ஒயிட் பீட்ஸ் மட்டும் கொஞ்சம் தவிர்த்து இருக்கலாம்னு தோணுது எனக்கு. கொஞ்சம் வந்து லுக் நல்லா இருக்க மாதிரியும் இருக்குது, நல்லா இல்லாத மாதிரியும் இருக்குது எனக்கு. உங்களுக்கு அது மாதிரி தோணுச்சுன்னா எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இதுதான் லாஸ்ட்டு ஃபைனல் நம்ம பார்த்துட்டோம். வீடியோ எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் பார்த்தா இந்த ஆரி ஒர்க்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கல சொல்லி ப்ளீஸ் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். உங்களோட ஆனஸ்ட் ரிவ்யூ கொடுத்தா எங்களுக்கு கொஞ்சம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு வீடியோ சந்திக்கலாமா? அண்டில் பை ஃப்ரம் உங்கள் ஜெம்னா. நன்றி, வணக்கம், பாய் மக்களே.